இன்னைக்கு தேர்தலில் நாம் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. கடந்த முறை அம்மா ஆட்சி 2 டேர்ம் நடத்தினாங்க. அதுக்கு முன்னாடி திமுக ஒரு ஆட்சி நடத்துச்சு. அந்த ஆட்சியில் 40 எம்பிக்களை வென்று மொத்த ஊரையும் தமிழகத்தையும் கூறு போட்டு கேஎன் ஒரு பக்கம், வீரபாண்டி ஆறுமுகம் ஒரு பக்கம், பெரியசாமி அவர் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தமிழ்நாடை கூறு போட்டு நில அபகரிப்பு பண்ணாங்க. பல பேர் இதில் உயிரிழந்தாங்க, தற்கொலை செய்யப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி பல நெருக்கடிக்கு மத்தியில் அடுத்தது அம்மா ஆட்சி, புரட்சி தலைவி அவர்களுடைய ஆட்சி மலர்ந்தது. நான் சொல்ல வந்த முக்கிய விஷயம் என்னென்னா, இவர்கள் மேல் தக்க நடவடிக்கை எடுக்க அம்மா சென்னையில், அதாவது கமிஷன் ஆஃபீஸில் தனி விங்கு, நில அபகரிப்புக்கு மட்டும் ஒரு விங்கு ஓப்பன் பண்ணாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த விங்கை முழுமையாக மூடிவிட்டார்கள். ஏனென்றால் நில அபகரிப்பு ஜாம்பவான்கள் திமுகவில். அந்த விங்கோட ஒரே வேலை, யாரெல்லாம் நில அபகரிப்பு பண்ணாங்களோ அவங்க மேலே வரக்கூடிய புகார்களை தனியாக விசாரித்து அது மேலே தக்க நடவடிக்கை எடுக்கிறது தான். நில திருடர்கள் பலர் அதில் கைது செய்யப்பட்டாங்க. சட்டம் நடவடிக்கை எடுத்தது, கடுமையான நடவடிக்கை. பல பேரோட சொத்துக்கள் மீட்டு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் யார் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? இதெல்லாம் மறந்துடக்கூடாது. பல பேர் மன உளைச்சல், சில சொத்துக்கள் இன்றைக்கும் பிரச்சனையாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் நீங்கள் மனத்தில் நினச்சி, உணவு, இருக்க இடம், இது ஒரு அடிப்படையான தேவை. தமிழகம் மட்டுமல்லாமல் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களையும், குறிப்பாக நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய திரு வி சோமசுந்தரம் அவர்களுக்கு வாக்களித்து இத்தேர்தலில் வெற்றி பெறச் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர், முன்னாள் பாஜக பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர்.